ஓகே. இப்ப வந்து நம்ம 6த் புக்கு சிந்துவெளி நாகரிகம் அந்த டாபிக்ல வந்து புக்க லைன்ஸ வந்து நம்ம லைன் பை லைனா இப்ப ரீட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? இதிலிருந்து இப்ப நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, சிந்துவெளி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்ப பத்தி பார்க்க போறோம். இன்னொன்னு வந்து ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இந்த நாகரிக மக்களினோட வாழ்க்கை முறைய பத்தியும், சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த முக்கிய இடங்கள பத்தியும், இந்த இடங்களை நிலவரைபடமாவும் இப்ப பார்க்க போறோம். ஸோ பார்த்துக்கிட்டோம்னா, இப்ப காலக்கோடு உலகிலோட தொன்மையான நாகரிகம்னு பார்த்தோம்னா 4 நாகரிகங்கள். என்னென்னன்னு பார்த்தோம்னா, சிந்துவெளி நாகரிகம் எப்ப பார்த்தோம்னா 3300 டூ 1900 கிமு. ஓகேவா? அடுத்து எகிப்து நாகரிகம் 3100லிருந்து 1100 கிமு. அடுத்து மெசபடோமியா நாகரிகம் இது 3500லிருந்து 2000 கிமு. லாஸ்ட்டா பார்த்தோம்னா சீன நாகரிகம் இது 1700லிருந்து 1122 கிமு. ஓகே. இப்ப அடுத்த பேஜ் லைன் பை லைனா பார்த்துருவோம். ஒண்ணு ஒண்ணா ரீட் பண்ணி. ஓகே. ஓகே. தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். ஓகேவா? அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாகின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்களாகின. மக்கள் ஏன் நதிக்கரையில குடியேறினார்கள் அப்படின்ற டாபிக்ல பார்ப்போம். மக்கள் ஏன் நதிக்கரையில குடியேறினாங்க அப்படின்னா, வளமான மண்ணு, ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும், கால்நடைகளின் தேவைகளுக்கும், நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. அதாவது மக்கள் ஏன் நதிக்கரைகளை தேடினாங்க அப்படின்னா, வளமான மண்ணுக்கும், ஆறுகள்ல பாயும் அந்த நன்னீரை குடிக்கிறதுக்கும், அப்புறம் கால்நடைகளினோட தேவைகளுக்கும், நீர்ப்பாசனத்திற்கும் போக்குவரத்து ஏற்ற வழிகளாக வந்து ஆறுகள் இருந்திருக்கு. ஓகே. ஹெரப்பா புதையுண்ட நகரம். அந்த ஹெராப்பா எப்படி புதையுண்டுச்சு அதுகளை பற்றி சிலது பார்க்கலாம். ஓகேவா? ஹெராப்பா நகரத்தினோட இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார். அதாவது ஹெராப்பா நகரத்தோட அந்த இடிபாடுகளை முதல்ல யாரு வந்து நூலா எழுதினது யாருன்னா சார்லஸ் மேசன் அப்படின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர். ஓகேவா? அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர். அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு படை வீரராக இருந்திருக்காரு. ப்ரொஃபஷ்னலாக அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். ஓகேவா? அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட பொழுது சில செங்கல் திட்டுக்கள் இருப்பதை கண்டறிந்தார். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டிருந்தார். இதுதான் ஹெரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. ஓகேவா? இப்ப ஹெரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று அப்படின்னா அது எதுனா பாகிஸ்தான்ல இருக்கிற இந்திய வடமேற்கு பகுதி. ஓகேவா? அந்த இந்திய வடமேற்கு பகுதியில பாழடைந்த செங்கற்கோட்டையும் உயரமான சுவர்களும் கோபுரமும் இருந்திருக்கு ஒரு மலை மேல. இதுதான் ஹெரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. ஓகே. அதுக்கப்புறம் 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றினோட முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். ஓகே. இப்போ என்னன்னா 1856 தான் லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க. அதாவது லாகூர்ல இருந்து கராச்சிக்கு எப்ப ரயில் பாதையை அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1856. ஓகே. அடுத்து 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹெராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். ஓகே. அதாவது 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹெராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அதாவது மொஹஞ்சதாரோவும் மொஹஞ்சதாரோவையும் எப்ப அவங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னா 1920 ஹெராப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஓகே. அப்போது நீண்ட நாள்
மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகில் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம வந்து பாக்ஸ் கொஸ்டினை பார்த்துட்டு அடுத்து வந்து இந்த லைன் பை லைனாக நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இதில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின் இப்போ என்னன்னா, இந்த பேஜில் இருக்கிறது நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவில் என்பதிலிருந்து வந்தது. இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின்னா கொஞ்சம் முக்கியம், அதை நல்லா பார்த்துக்கங்க. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவில் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம். சிவில் அப்படின்னா சிவிலுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா நகரம். ஓகே, இது எந்தோட வார்த்தை சொல்லுல இருந்து வந்துச்சுன்னா, நாகரிகம் அப்படின்ற சொல் வந்து பண்டைய லத்தீன் மொழி சொல்லுல இருந்து வந்திருக்கு. பண்டைய லத்தீன் மொழி சொல்லால சிவில் அப்படின்ற ஒரு சொல்லுல இருந்து தான் இது வந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா நகரம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லைன் பை லைனாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்னா, அடுத்த பேஜில் இருக்கு. ஓகே, யாருன்னு பார்த்தோம்னா அவர் தான் ஜான் மார்ஷல். ஓகே, ஆக்சுவலாக இது என்ன டேட்டானா 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்னா அவர் ஜான் மார்ஷல். ஓகேவா? இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹெராப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். அதாவது ஹெராப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் ஜான் மார்ஷல். 1924 இந்தியாவோட தொல்பொருள் ஆய்வுத்துறையினோட இயக்குனர் தான் இந்த ஜான் மார்ஷல். ஓகே, இவர் தான் ஹெராப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே உள்ள பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிஞ்சிருக்காரு. அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தின் பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்று முடிவுக்கு வந்தார். ஹெரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். எனவே ஹெரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எதை பெருசுனா ஹெரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிந்துவெளி நாகரிகம். அந்த சிந்துவெளி நாகரிகத்தோட இப்போ கால வரையறையை பற்றி பார்ப்போம். அதாவது கால வரையறைன்னா அதோட புவி எல்லை, காலப்பகுதி, அதோட காலம், பரப்பளவு, நகரங்கள், கிராமங்கள் அதை பற்றி பார்க்கலாம். புவி எல்லை, அதாவது ஹெரப்பா நாகரிகத்தோட புவி எல்லை அது எதுன்னு பார்த்தோம்னா தெற்கு ஆசியா. ஓகேவா? அதோட காலப்பகுதி என்னன்னு பார்த்தோம்னா வெண்கல காலம். ஓகே, காலம் வந்து காலப்பகுதி என்னன்னா வெண்கல காலம். அதோட காலம் வந்து 3300 இருந்து 1900 வரைக்கும். ஓகே, இந்த அதாவது 3300 இருந்து 1900 அப்படின்றத வயதை எதை வச்சு கணக்கு பண்றாங்கன்னா கதிரியக்க கார்பன் அப்படின்றத வச்சு தான் வயது வந்து கணக்கு பண்றாங்க. ஓகேவா? கணிக்கப்படுது. பரப்பு பார்த்தோம்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் எத்தனை நகரங்கள் இருந்துச்சுன்னா 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சு. கிராமங்கள் பார்த்தோம்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம பாக்ஸ் கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். ஓகே, தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? எப்படி வந்து தொல்லியலாளர்கள் வந்து புதைஞ்சு இருக்கிற அந்த தொல்பொருளோ இல்லை உள்ள புதைஞ்சிருக்கிற கோயிலோ இல்லை கட்டடங்களோ அதெல்லாம் வந்து எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்றாங்க. செகண்ட் பாயிண்ட்டு பண்டைய இலக்கிய ஆதாரங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. மூணாவது பாயிண்ட்டு வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களினோட மேற்பரப்பை கண்டறிந்து அதை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட்டு நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புலன் வருடியை பயன்படுத்துகிறாங்க. அதாவது மேக்னெட்டிக்
ஸ்கேனர். ஓகே, 5வது பாயிண்ட், எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். அதாவது தொலை நுண்ணுறவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இருக்கிற ஒரு பாக்ஸ் கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை. ஓகேவா, இந்திய தொல்லியல் துறை யாரோட உதவியினால நிறுவப்பட்டது, எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தொல்லியல் துறையோட ஷார்ட் ஃபார்ம் ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னியஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. ஆக்சுவலாக இதோட ஹெட் ஆஃபீஸ் இப்போ எங்கே இருக்குன்னா, தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. ஓகேவா, இப்போ இன்னொரு டைம் இதை வந்து மெமரி பண்ணிக்கோங்க. இந்தியா தொல்லியல் துறை எப்போது நிறுவப்பட்டது? 1861ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. யாரன் உதவி, அதாவது யாரால் உதவியால் நிறுவப்பட்டதுன்னா, அலெக்சாண்டர் கன்னியஹாம் என்ற நில அளவையாளரோட உதவியுடன் இது நிறுவப்பட்டது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா, புதுடெல்லியில் இருக்கு. ஓகே, அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின், வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தான பொருள்களை பயன்படுத்திய காலம். அதாவது வெண்கல காலம் அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா, மக்கள் வெண்கலத்தான பொருள்களை பயன்படுத்திய அந்த காலத்தை தான் வெண்கல காலம் அப்படின்னு சொல்றாங்க.